எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு ஆண் ஜாதகம். இவர் கடலூரில் பிறந்துள்ளார். இவர் பலாப்பழம் வியாபாரம் செய்கிறார். இவருடைய ஜாதகத்தில் என்னென்ன கிரக நிலை இருந்தால் அந்த பலாப்பழம் வியாபாரம் செய்ய முடியும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 18/4/1995 பிறந்துள்ளார். இவர் காலையில் 10 மணி 1 நிமிஷத்திற்கு பிறந்துள்ளார். இவர் கடலூரில் பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர். இவர் நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் மிதுன லக்கணம். 2இல் செவ்வாய், 5இல் ராகு, 6இல் குரு சந்திரன், 9இல் சனி, 10இல் சுக்கிரன், 11இல் சூரியன், புதன், கேது. இவர் பிறக்கும் பொழுது சனி தசை 8 வருடம் 2 மாதம் 4 நாட்கள் ஆகும். அதன் பிறகு வந்தது புதன் தசை ஒரு 17 ஆண்டு காலம். அதன் பிறகு கேது திசை ஒரு 7 ஆண்டு காலம். 32 வயது 2 மாதம் 4 நாட்கள் வரைக்கும் அவருக்கு கேது தசை நடந்து கொண்டிருக்கிறது. வயசு இப்பொழுது இவருக்கு 31 வயது 3 மாதம் 4 நாட்கள். 32வது வயது நடக்கிறது. இவருக்கு திருமணம் இதுவரைக்கும் ஆகவில்லை. இவர் திருமணம் ஆகாததற்கு காரணம் 2ஆம் இடத்தில் செவ்வாய், 2ஆம் அதிபதி நீசம், லக்னத்திற்கு 8ஆம் இடத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை. குடும்பஸ்தானம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் ராகு கேது அமைந்திருக்கிறது. இதனால் இவருக்கு 32 வயது முடிந்து 33வது வயதில் சுக்கிர தசை சுக்கிர புத்தி ஆரம்பிக்கும் பொழுது இவருக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் பிறக்கும், முதல் குழந்தை பெண் குழந்தை பிறக்கும். அந்த அமைப்பில் உள்ளது. இவர் பலாப்பழ வியாபாரி. இவர் அந்த சந்திரன் நம்ம சாப்பாட்டுக்கு தினந்தோறும் சாப்பிடக்கூடிய அழுகக்கூடிய பொருட்கள் சந்திரனை குறிக்கக்கூடிய இடம். அந்த சந்திரன் அதிக சுபத்துவமாக இருந்தால் அந்த சந்திரனுடைய தொழில் இந்த பலாப்பழமாகும். அந்த சந்திரன் 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். 12ஆம் இடம்ன்றது ஏற்றுமதி இறக்குமதி சொல்லக்கூடிய இடம். அப்போ பலாப்பழத்தை வாங்கி இவர் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறார். அதே போல் பழத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரனாகும். அந்த சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் அதிக பலம் பெற்று உச்சம் பெற்று இருப்பதால் இந்த பலாப்பழ தொழிலை அவர் எடுத்து செய்கிறார். தினந்தோறும் அழுகக்கூடிய பொருட்கள், அதாவது சந்திரனுடைய காரகத்துவம், பால், வெள்ளை நிற பொருட்கள், திரவ நிற பொருட்கள், பூ, அரிசி, சாப்பிடக்கூடிய பழ வகைகள், இதுபோலெல்லாம் சந்திரனுடைய தொழிலாகும். அந்த சந்திரனுடைய தொழிலில் குருவோடு சந்திரன் 6ஆம் இடத்தில் சேர்ந்து 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறார். இந்த சுக்கிரனையும் குருவினுடைய பார்வையில் அதிகமாக சுபத்துவப்படுத்துகிறார். இதனால் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பலாப்பழ தொழிலை இவர் எடுத்து செய்கிறார். இதுபோல் அவருடைய ஜாதகத்தில் அந்த எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய எண்ணங்களும் தொழில்களும் அமையும் என்ற அடிப்படையில் சந்திரன் அதிக சுபத்துவம், அதே மாதிரி சுக்கிரன் அதிக சுபத்துவம் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருப்பதால் இவருக்கு அந்த பலாப்பழ தொழிலை இவர் எடுத்து செய்கிறார். அதில் நல்ல வெற்றியும் அடைந்திருக்கிறார். அதே போல் லக்னாதிபதி கொஞ்சம் பலவீனம், சூரியனால் அஸ்தங்கப்படுத்தி நீச்ச செவ்வாயினுடைய அமைப்பில் இருப்பதால் அந்த சுக்கிரன் லக்னாதிபதியானவர் பலவீன அமைப்பில் இருக்கிறார். அதனால் லக்னம் பெருசாக சுபத்துவம் இல்லை. லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் நீச்ச செவ்வாயினுடைய வீட்டில் இருப்பது ஒரு தவறு. சனியினுடைய பார்வையில் இருப்பது தவறு. அதுபோல் இருந்தால் இந்த வியாபாரி தன்மைக்கு அந்த சனியினுடைய தொடர்பு லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ தொடர்பு இருந்தால் வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலில் ஓரளவிற்கு வியாபாரம் செய்ய வேண்டுமானால் சில நுணுக்கங்கள் தெரிய வேண்டும். அதன் அடிப்படையில் அந்த சனி சுபத்துவமாக பெற்று சனியினுடைய தொடர்பு லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ தொடர்பு இருந்தால் அவர் அந்த வியாபார தொழில் செய்து அதன் மூலம் வெற்றி அடைய முடியும். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.